ஒரு காட்டுல 4 எறும்புகள் நடந்து போயிட்டு இருந்துதான். எதிரில் ஒரு பெரிய யானை வந்துதான். அதை பார்த்த உடனே முதல் எறும்பு சொல்லிச்சான், டேய், என்னடா இவன் நாம போற வழியில வரான், பேசாம இவனை கொன்னுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிச்சான் முதல் எறும்பு. இரண்டாவது எறும்போ, சேச்சே, இவன் எல்லாம் ரொம்ப சிறுவனா இருக்கான்டா, அவன் 4 கால்களையும் உடைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இதே மாதிரி இன்னொரு 3வது எறும்பு சொல்லிச்சான், அதெல்லாம் எதிர்க்குடா, அவனை தூக்கி தூர போட்டுட்டு நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. 4வது எறும்போ யானைய மேலும் கீழுமா பார்த்துட்டு, இதெல்லாம் நியாயமே கிடையாது, நம்ம 4 பேர் இருக்கோம், அவன் ஒருவனை தாக்குறது சரி கிடையாது, பேசாம அவனை மன்னிச்சிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு பேசிச்சான் அகங்காரத்துல. இதே மாதிரி தான் நாம நினைக்கிறது தான் சரி அப்படின்ற அகங்காரம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த எறும்புகளை போல தான் யானையை கூட துச்சம்னு பார்ப்போம். விளையாட்டோ வியாபாரமோ அலுவலகமோ எந்த துறையா இருந்தாலும் அங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கும். மொத்த குழுவும் முழு திறமையோட செயல்படணும். ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் அமைதி சந்தோஷமும் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய மகிழ்ச்சியும் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் நடத்த முடியும். நான் என்ற அகங்காரம் நம்மளுடைய வாழ்க்கையே அழிக்கும்.